என்ன கவிஞர் நீங்க, இந்த டியூனுக்கு கூடவா பாட்டு எழுத முடியாது என இன்சல்ட் செய்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்போது கவியரசர் கண்ணதாசன் கொடுத்த ஒரு ஹிட் பாடல். அது என்ன பாடல் என்று பார்ப்போம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் போட்ட ஒரு டியூனுக்கு பாடல் எழுத முடியாது என்று சொன்ன கவியரசர் கண்ணதாசன் இறுதியில் ஒரு அற்புதமான ஹிட் பாடலை கொடுத்துள்ளார். அதாவது கவியரசர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இடையே நெருங்கிய நட்பு இருந்த போதிலும் பாடல்கள் காரணமாக இருவருக்கும் இடையே அவ்வப்போது செல்ல சண்டைகள் நடப்பது வழக்கம். அந்த மாதிரி நடந்த ஒரு சண்டை குறித்து இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படும் இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான படம் பட்டின பிரவேசம். டெல்லி கணேஷ், ஜெய கணேஷ், சிவச்சந்திரன், சரத்பாபு உள்ளிட்ட பலர் நடித்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். இந்த பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றது. இந்த படத்திற்கான பாடல் கம்போசிங்கின் போது ஒரு சிச்சுவேஷனுக்காக எம்.எஸ். விஸ்வநாதன் போட்ட டியூன் மிகவும் பிடித்து போக, இந்த டியூனை விடக்கூடாது, இதற்கே பாடல் எழுதி வாங்கிவிடு என்று இயக்குனர் கே. பாலச்சந்தர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கவியரசர் கண்ணதாசன் பாடல் கம்போசிங் அறைக்கு வருகிறார். அதற்கு முன்பாகவே இந்த பாடலுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் சிறப்பாக டியூன் போட்டிருக்கிறார் என்று கவிஞர் கண்ணதாசன் தெரிந்து கொண்டுள்ளார். பாடல் கம்போசிங் அறைக்கு வந்த கவிஞர் கண்ணதாசன், என்னடா விச்சு, இந்த பாட்டுக்கு சிறப்பா டியூன் போட்டு இருக்கியாமே, எங்கே வாசி பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதனும் தத்தகாரத்தில் என்று டியூனை வாசித்துள்ளார். இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன், இப்படி பாடினால் நான் வார்த்தைக்கு எங்கடா போறது விச்சு, இதற்கு என்னால் பாடல் எழுத முடியாது என்று கூறியுள்ளார் கவியரசர் கண்ணதாசன். அப்போது இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனை தனியாக அழைத்த இயக்குனர் கே. பாலச்சந்தர், டியூன் ரொம்ப அருமையா இருக்கு, கவிஞர் நீ சொன்னாதான் கேட்பார், பாடலை எப்படியாவது எழுதி வாங்கிவிடு என்று கூறியுள்ளார். அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனை தனி அறைக்கு அழைத்து சென்ற எம்.எஸ். விஸ்வநாதன், என்ன கவிஞர் நீ, இந்த டியூனுக்கு போய் பாட்டு எழுத முடியாது என்று சொல்கிறாயே, நீ எல்லாம் என்ன கவிஞரோ என்று கேட்டுள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். என்னடா இந்த பையன் ரொம்ப இன்சல்ட் பண்றானே என்று யோசித்த கவிஞர் கண்ணதாசன் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு பாடல் எழுத தயாராகி வெளியே வந்துள்ளார். என்ன பேச்சு பேசுற நீ, டியூனை வாசிடா என்று கவியரசர் கண்ணதாசன் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் சொல்கிறார். இந்த முறை நானாவுக்கு பதிலாக லா 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 என்று எம்.எஸ். விஸ்வநாதன் டியூனை மாற்றி பாட சுதாகரித்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன், எழுதிக்கோடா பாட்ட என்று சொல்லிவிட்டு, வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்று ஒரு அற்புதமான பாடல் வரிகளை கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல் முழுவதும் லாலா லாலா என்று முடிவது போலவே வார்த்தைகளை அமைத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடல் முடிந்தவுடன் கவிஞரே என்று எம்.எஸ். விஸ்வநாதன் அழைக்க, என்னடா விச்சு என்று கண்ணதாசன் கேட்டுள்ளார். அப்போது இந்த ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா இதையெல்லாம் விட்டு விட்டீங்களே என்று கேலியாகவும் விளையாட்டாகவும் கிண்டலாகவும் கேட்டுள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.